அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நிகழக்கூடிய நவ கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும், தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்னென்ன பலன்கள் கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய 20 நாட்களுக்கு மிகப்பெரிய அளவில் தங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கலாம். அதிலும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா பண விஷயத்தில் உங்களுக்கு நெருக்கடிகளும் பண பற்றாக்குறையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. தொழில் வியாபாரம் ரீதியான திடீர் நஷ்டங்களை ஏற்படுத்த செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் அதீத அளவில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத விதமான விபத்துக்கள், அதாவது சிறு இரத்த காயம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சாலை விதிமுறைகளை பின்பற்றி பயணங்களை மேற்கொள்வதும் வாகனங்களை இயக்குவதும் சால சிறந்த ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் அனைத்து விஷயங்கள்லையுமே திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். முன் ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா வம்பு வழக்குகளில் சிக்குவதற்குண்டான அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இல்லை. அதனால் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய பிரச்சனைகளை பெரிய மனிதர்களை கொண்டு தங்களுக்குள்ளாக பேசி சுமூகமாக ஒரு முடிவை எட்டுவது சால சிறந்ததுங்க. கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போகக்கூடிய பட்சத்தில் அது தங்களுக்கு மிக பெரிய விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பாகவே அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் கூட சில விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்க உஷாரா செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் வெகு நாட்களாக வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்காக காத்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இன்னும் சிறிது காலம் காத்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக செய்யும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது வழக்கமான பணிகளையும் கூடுதல் கவனத்துடன் செய்கிறது அவசியமாகிறது. சிறு தவறுகள் ஏற்படவும் அதனால் நிர்வாகத்தின் கண்டனத்துக்கு உள்ளாகவும் வாய்ப்புகள் இருக்குது. சக பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராக தாங்க இருக்கும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தாமதமாக கிடைக்க பெறலாம். பாக்கிகள் வசூல் ஆகிறதுல கொஞ்சம் கால தாமதம் ஆகத்தான் செய்யும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று அமைதி குறைவான ஒரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஆகலாம். கொஞ்சம் தள்ளி போகவும் ஆரம்பிக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப அவசியம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க.
எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை விட ரொம்ப முக்கியம், நீங்கள் பொறுமையுடன் அணுக வேண்டியது அவசியமாகிறது. பொறுமை காத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியுங்க. அதே மாதிரி வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்கள். கடன்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதம் செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். பயணங்களால் ஆதாயங்களும் உண்டாகலாம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்குங்க. சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் உங்களுடைய பணிகளை நீங்களே முடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சமுதாயத்தில் தங்களுடைய செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை உயரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியம் தொடர்பான பயணங்களால் ஆதாயங்களையும் காண்பீங்க. உங்களுடைய மனதுக்கு பிடித்த ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து முடிப்பீங்க. கூட்டு தொழில் செய்து வரவங்க இனி தனித்தொழில் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கட்டாயமாக நல்ல செய்திகள் சேரலாம். பூமி தொடர்பான விஷயங்கள் வாங்கிறது, விற்கிறது போன்ற சிக்கல்கள் தீருங்க. பதற்றங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னேற்றமான காலகட்டமாகவே இருக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் இதுவரை இழுபறியான நிலைமைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. அந்த நிலைமைகள் அனைத்துமே படிப்படியாக குறையுங்க. பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்குங்க. உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. கடல் கடந்த பயணங்களுக்கு தேதியை சரியாக பார்த்து திட்டமிடுவது ரொம்ப நல்லதுங்க. திடீர் பணவரவு அதிகரிக்கலாம். நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். பெரிய அளவிலான முன்னேற்றத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள், சிக்கல்கள் அனைத்துமே நீங்குங்க. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து முதலீடுகள் அபரிவிதமாகவே வரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுக்காரர்கள் சொல்வதை காதல போட்டு கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. உறவு முறையில் மேன்மை அடைவீங்க. அதே மாதிரி பழைய விஷயங்களை பற்றி பேசாமல் அந்த இடத்தை விட்டு நகர்வது நல்லதுங்க. வாகன அமைப்பில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பழைய வாகனங்களை மாற்றுவீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்க. மனபாரங்கள், குழப்பங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தங்களுடைய வார்த்தைக்கு குடும்பத்திலையும் வெளியிடத்திலையும் மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொற்று நோய்கள் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும். நீர்நிலைகள், குளிக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தங்களுக்கு நற்செய்தியாகவே சேருங்க. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையை ஏற்படுத்தும். விடுபட்ட நீத்தார் கடனை செய்து முடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் உருவாகவும் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு ஏற்றாற் போல தங்களுடைய வாழ்வாதாரமும் அமையவும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடுமாற்றங்களையும் நீங்கள் தைரியமாக முறியடித்து விடுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு ஏற்றமாறு தங்களுடைய வாழ்வாதாரமும் உங்களிடத்தில் தனித்துவமான தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் துணிச்சலாகவே இருப்பீங்க. யாருக்குமே அஞ்ச மாட்டீங்க. பயந்த காலம் எல்லாமே ஓடி போய்விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். தலை குனிந்த காலம் எல்லாம் நகர்ந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் மிகப்பெரிய அளவில் யோகமான பலன்களையும் கொண்டு வரப்போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். பொருளாதார வளமை மேன்மையாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க. பொருளாதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அபரிவிதமான மாற்றங்கள் இருக்க பெறுகிறதுங்க. வேலைபளு காரணமாக நேரம் தவறி உண்ண வேண்டி இருக்கலாம். வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும். கை கால் வலி, உடல் சோர்வு உண்டாகலாம்.
உருவாகலாம். அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும். கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் உருவாகலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. மனதில் ஏதாவது கவலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயலாற்ற வேண்டியது அவசியங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத உஷாராக செயல்படக்கூடிய பட்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தங்களால் எளிதில் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கனிவோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. எல்லா விஷயத்துலையுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. திட்டமிடல் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம்.